வந்து டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா எப்படிப்பட்ட ஒரு ரெசிபியா இருந்தாலும் மதியம் தாண்டி நம்ம எப்பவுமே ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது அம்மாவுடைய கைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவு தான். அந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் தான் நம்மளுடைய உப்பு உலகம்ல நம்ம டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அண்ட் ஒன்னு வந்து பிரியாணி வெரைட்டி, இட்ஸ் மெயின் கோர்ஸ். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்டான 2 ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மில்லட்ஸ்லாம் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து சத்தான உடம்புக்கு தேவையான பருப்பு வகைகளையும் அண்ட் உடம்புக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கிற மாதிரியான ஒரு பிரியாணி தான் நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி புதினா கம்பு அவல் பிரியாணி. ஸோ புதினா கம்பு அவல் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். கம்பு 1 கப், அவல் 1 கப், ஏலக்காய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொண்டக்கடலை 50 கிராம், சோயா உருண்டைகள் 20 கிராம், எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன். புதினா கம்பு அவல் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ சோயா சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா சோயா உருண்டைகளை வந்து நல்லா தண்ணியில் ஊற விட்டு நல்லா அது வந்து பல்ஜ் ஆகிருக்கு, சாஃப்ட் ஆகிருக்கு. அண்ட் கொண்ட கடலையும் நல்லா ஊற வச்சிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி அவளையும் வந்து லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு தான் ஊற வச்சிருக்கிறோம். கம்பு நல்லா ஊறிட்டு இருக்குது. அண்ட் இதுல இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்பெஷலான ரெசிபி, அதாவது ஸ்பெஷலான மசாலா வந்து நம்ம வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம முதல்ல இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஆயில், ரொம்பவும் இல்லை, லைட்டா. ஸோ ஆயில் சூடாகட்டும். அண்ட் இதில் ஸ்பெஷலான ஒரு மசாலா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு சொன்னேன். ஸோ பச்சை மிளகாய், சீரகம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதோடு சேர்த்து தேங்காய். ஸோ தேங்காய் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் இதோடு ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விழுதா எடுத்து அதுதான் வந்து இதில் ஸ்பெஷலான ஒரு மசாலாவை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் பிரியாணி போது தாளிப்புக்கு சின்ன மூக்கு, சின்ன துண்டளவு பட்டை, ஒரு ஏலக்காய், இல்லைனா 2 ஏலக்காய் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, 2லேருந்து 3 கிராம்பு, நல்லா தோல் உரிச்சு வச்சுக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய வெங்காயம். ஸோ அப்படியே கையிலேயே கொஞ்சம் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது நம்ம கட் பண்ணி போட போகிறது இல்லை. ஸோ வெங்காயம் வந்து வதங்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஸ்பெஷலான மசாலா சொன்ன பார்த்தீங்களா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, சீரகம், தேங்காய், அதோடு சேர்த்து பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சி விழுதா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது அதையும் வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ள இன்னைக்கு சமையல் அறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றத பாருங்க. இன்றைக்கு சமையலறை பகுதியில பாகற்காயுடைய விதைகளின் பயன்கள் என்னன்றதை தான் உங்க எல்லாருக்குமே நான் டிப்ஸா சொல்ல போறேன். பொதுவாவே பாகற்காயை ஜூஸா குடிக்கிறதாலையும் பொரியலா சாப்பிடறதாலையும் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படும்ன்றத இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாகற்காயுடைய விதைகள் சாப்பிடறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படுதுன்றத இப்போ உங்களுக்காக நான் சொல்றேன். நிறைய பேர் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. நம்ம இதயத்தை வலிமையா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம பாகற்காயுடைய விதைகளை அதிகமா சாப்பிடணும். இதய நோயா இருக்கட்டும், இதய தமனி அடைப்பா இருக்கட்டும், பாகற்காயுடைய விதைகளை நீங்க ரெகுலரா சாப்பிடறதால இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா தவிர்த்திடலாம். அது மட்டும் இல்லாம புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய செல்களை கொல்லக்கூடிய சக்தி பாகற்காயுடைய விதைகளுக்கு அதிகமாவே இருக்குது. ஸோ இந்த விதைகளை நம்ம ரெகுலரா சாப்பிடறதால புற்றுநோய் நம்மளை நெருங்காம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உடல்ல பிளட்டுடைய கவுண்ட் குறைஞ்சு ரத்த சோகை ஏற்படுது. ஸோ இந்த ரத்த சோகையை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாகற்காயுடைய விதைகளை நீங்க அதிகமா சாப்பிட்டாலே போதும். ஸோ இன்றைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பேர் என்ன? இவன் எப்பவுமே ஹாப்பியாவே இருக்கிறதுனால ஹாப்பினே பேர் வச்சு.
If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play. மீன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டா அது உனக்கு சொந்தம். நீ புலிகிட்ட மாட்டிக்கிட்டா தப்பு தெரியாம செய்யறது பிழை, தெரிஞ்சு செய்யறது தப்பு. வைஷ்ணவி யாருக்கும் தெரியாமல் எழுந்து போகும்போது, ஆமா வைஷ்ணவி ஏன் ஹோமத்தை பாதியிலே விட்டுட்டு எழுந்து போறா? போய் பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காகத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு. வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. வைஷ்ணவி தேவி இணைந்து வழங்குபவர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித். துப்பாக்கியை கொடுத்து இவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது சும்மா குத்திக்கிற மாதிரி நிக்கிறதுக்கு இல்ல. தற்காப்புக்காக சுட்டோன்னு போலீஸோட அத்துமீறலை நியாயப்படுத்த வேண்டாம். போலீஸ்காரங்களை உயிரும் உடலும் இல்லாத விலை குறைஞ்ச சாதாரண ஜடப்பொருள் நினைக்கிறவங்க நியாயத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். பணத்துக்காக வாழை ஆட்டிக்கிட்டு பின்னாடியே வர சொரிநாயங்கன்னு போலீஸ்காரங்க நினைச்சிட்டியா? இந்த உலகத்திலேயே பேர் வாங்கினது தமிழ்நாட்டு போலீஸ். மம்முட்டி, ஊர்வசி மற்றும் பலர் நடித்த போலீஸ் 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 திரைப்படம் இன்று மதியம் 1:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித். நியூ கேசவர்தினி பிளஸ் ஹேர் ஆயில். இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் நான் சொன்ன புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சு விழுத எடுத்துருக்கிறோம். அண்ட் இதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கக்கூடிய சோயா உருண்டைகளை தண்ணியில இருந்து இருத்து போடுங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 minutes குக் ஆகிறதுக்குள்ள இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றது பாருங்க. இன்னைக்கு நம்ம உணவே உயிர்ல பார்க்க போற உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முளைக்கீரை. கீரை ரொம்பவே நல்லது. எல்லா வகையான கீரைகளும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல பர்டிகுலரா முளைக்கீரை பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம குடல் புண் வரவே வராது. அண்ட் குடல் புண்ணுக்கு மருந்தாவும் முளைக்கீரை செயல்படுது. அது மட்டும் இல்லாம பித்தம், மயக்கம், அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் முளைக்கீரை தீர்த்து வைக்குது. எல்லாத்தையும் தாண்டி பசியின்மையை போக்குற ஒரு சிறந்த மருந்தா முளைக்கீரை செயல்படுது. சோ இன்னைக்கு பார்த்த உணவோட மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பிரஷர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம தண்ணி விடல. ஸோ அதனால தண்ணி இல்லாம தீஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் ஜஸ்ட் அந்த மசாலாக்காக தான் அப்படி கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஸோ இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு
மறுபடியும் குக்கர் மூடி ஓபன் பண்ணி ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த அவல் வந்து லாஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஏன்னா அவல் ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் எடுக்காது குக் ஆகிறதுக்கு, அதுக்காக. ஸோ 2 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அவல் ஆட் பண்ணலாம். ஸோ 2 விசில் வந்துடுச்சு. ஸோ 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஸ்டவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு ஸோ ஃபுல்லா வந்து ப்ரெஷர் வந்து அடங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி அவலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷர் ஃபுல்லா அடங்கியிருக்கு. ஓபன் பண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோயா இது நல்லா குக் ஆயிருக்கும், இதுவும் கொண்டக்கடலையும் நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட சேர்த்து அவல் எல்லாமே கொஞ்சம் குக்டாக தான் இருக்குது, ஜஸ்ட் இப்போ அவல் மட்டும்தான். ஸோ நல்லா மறுபடியும் மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கணும்னா சூடான புதினா கம்பு அவல் பிரியாணி ரெடி. ஸோ இப்போ வந்து நம்மளது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து எடுத்து சர்வ் பண்ற அளவுக்கு தான் 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த புதினா கம்பு அவல் பிரியாணி செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆல்ரெடி வந்து சின்ன வெங்காயம் தோல் மட்டும் உரிச்சு வச்சிருக்கக்கூடியது அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதியும் இந்த கம்பியும் இதுல போட்டு வெறும் குக்கர் மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் விடுங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி ஓபன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்குங்க. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணாம ப்ரெஷர் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் அதுக்கப்புறமா அவல் அதுல போட்டு நல்லா கலரி விட்டு மறுபடியும் 1 விசில் விட்டு இறக்கணும்னா அண்ட் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி மாதிரி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகுல ஒரு குட்டி பிரேக். தப்பான மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த சக்தி என்னோட சுமனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என் குழந்தைய கடத்தினா. அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு வீடும் இல்ல, குடும்பமும் இல்ல, புருஷனும் இல்ல, பிள்ளைங்களும் இல்ல. இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும் நீயே சொல்லு. மா, என்னோட உலகமே நீங்கதாம்மா. இந்த உலகத்துல எனக்கான பேரையே நீங்க தான் கொடுத்தீங்க. அம்மாங்கிற பாசத்தையே எனக்கு நீங்க தாம்மா கொடுத்தீங்க. நீங்க இருந்தாதான் நானும் இருப்பேன், இல்ல நான் இருக்க மாட்டேன். சாந்தா தன் அம்மாவை காப்பாற்றி தன்னோடு புகுந்த வீட்டிற்கு அழைத்து வர, நான் உங்களை இந்த வீட்டுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா நீங்க எங்க வீட்டு சம்பந்தி. நீங்க வந்ததை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா இந்த சமுதாயத்துல ஒரு அம்மா தன்னோட மக வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதை எப்படி ஏத்துக்குவாங்க? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. தீர்க்க சுமங்கலி இணைந்து வழங்குபவர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித். நியூ கேசவர்தினி பிளஸ் ஹேர் ஆயில். சபரிமலையில் இன்று பூஜை நேரம். நடை திறப்பு அதிகாலை 3 மணிக்கு. நிர்மாலயம் அதிகாலை 3:05 மணிக்கு. அபிஷேகம் அதிகாலை 3:15 மணிக்கு. கணபதி ஹோமம் அதிகாலை 3:20 மணிக்கு. நெய் அபிஷேகம் அதிகாலை 3:30 மணி முதல் காலை 11 மணி வரை. உஷ பூஜை காலை 7:30 மணிக்கு. உச்ச பூஜை நண்பகல் 12:30 மணிக்கு. நடை சாத்துதல் மதியம் 1 மணிக்கு. இவன் பேர் என்ன? இவன் எப்பவுமே ஹாப்பியாவே இருக்கிறதுனால ஹாப்பினே பேர் வச்சு. வாழ்க்கை ரொம்ப பரபரப்பானது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் ரொம்பவே போராட வேண்டியிருக்கு.
தினமும் ஏதாச்சும் கத்துக்கிட்டே இருந்தாதான் இந்த வாழ்க்கையை நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா பொண்ணா பிறந்துட்டா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை நம்மளாலே தீர்மானிக்க முடியாது. அதை பண்ணாத, இதை பண்ணாத, இங்க போகாத, அங்க போகாதன்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனாலதான் நிறைய பேரோட கனவு வெறும் கனவாவே கரைஞ்சு போயிடுச்சு. இது மாறணும், இல்லைன்னா மாத்தணும். ஏன்னா பெண் சாதிக்க பிறந்தவள். வெல்கம் பேக் டு பொமலகம். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரியாணி வெரைட்டி வந்து பார்த்தோம். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி மட்ரி. ஸோ பச்சை பட்டாணி மட்ரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். மைதா 1½ கப், ஓமம் 1/4 டீஸ்பூன், பச்சை பட்டாணி 1/4 கப், பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி தழை 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பச்சை பட்டாணி மட்ரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இதுல நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் ரெசிபி வந்து ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பட்டாணி அந்த மசாலா ஃபுல்லாக அப்படியே அந்த மாவோடையே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைங்க. ஏன்னா அந்த பட்டாணி அந்த பொடியில் இருந்த அந்த ஈரத்தன்மைக்கே உங்களுக்கு மாவு அப்படி நல்லா கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணியை விட ஆயில் நம்ம நிறைய விட்டு அந்த ஒரு இதுவில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப திக்காக அப்படி இருக்காது. ஸோ இப்போ இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ இது மாவு ஊறினதுக்கப்புறமா நம்ம ஆயில் வச்சிடலாம். ஆயில் அது சூடாகிறதுக்கும் மாவு ஒரு 15-20 மினிட்ஸ் காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு ஆயில் வச்சோம்னா சூடாகிறதுக்கும் நம்ம வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ மாவு ஊறட்டும், அதுக்குள்ளே ஆயிலும் வச்சுட்டு சூடாகட்டும். ஸோ ஆயில் வச்சாச்சு, மாவு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்னாலும் ஸோ நைஃப்ல அப்படி ஸோ ரவுண்டாக சின்னதாக தட்டை மாதிரி போட்டாலும் ஓகே, இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் பம்பாய் லக்கடி மாதிரி ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் சின்னதாக பொம்மை டால் ஷேப் மாதிரி அப்படி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த பச்சை பட்டாணி மட்ரி வந்து செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பச்சை பட்டாணியை நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஓமம், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறமா அது அண்ட் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்டான ரெசிபிஸோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகுன்னு மீட் பண்ணுறேன். பாய்.